இப்போது ஆண்டிறுதி பகுதி என்பதனாலும் எமது 2 பார ஊர்திகள் மருந்துகளை ஏற்றி வர கொழும்பிலே சென்றிருக்கின்றன. அது தவிரவும் திங்கட்கிழமை 3 லொரிகளை நாங்கள் இங்கே அனுப்பி வைக்க இருக்கின்றோம். ஆகவே இந்த இறுதி ஆண்டுக்கான மருந்துகளை நாங்கள் சேமித்து வைக்க உத்தேசித்திருக்கின்றோம். அந்த வகையில் எதிர்காலத்திலும் இந்த வெள்ள நிலைமை ஏற்பட்டால் எம்மால் தடையின்றி சிகிச்சைகளை வழங்க முடியும் என்பதை பொதுமக்களுக்கு அறிய தருகின்றோம். ஒரு சில மருந்துகளுக்கு தட்டுப்பாடுகள் இருப்பினும் பெருமளவான மருந்துகள் எமது கையிருப்பில் இருக்கின்றன. அதில் குறிப்பாக அத்தியாவசியமான மருந்துகள் பெருமளவான எமது கையிருப்பிலும், அதாவது எமது சேவை பகுதிகளிலும் வழங்கப்படுகின்றன. ஆகவே நாம் இந்த காலப்பகுதியில் சிகிச்சைகளை தடையின்றி செய்யக்கூடியதாக இருக்கின்றது.